கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. குரு சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பொதுவாக அக்ஷய திருத்திகை அப்படின்னு சொன்னால் நமக்கு தங்கம் வாங்குகிற தினம் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப வழக்கமாக இன்றைக்கி பல இடங்களில் நம்ம இதை பார்க்குறோம். உண்மையிலே அக்ஷய திருத்திகைனா என்ன, அதை பற்றி நமக்கு சில கேள்விகள் இருக்குது. இப்படி கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக ஆன்மீக எழுத்தாளர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வணக்கம். அக்ஷய திருதியை அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த வார்த்தையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அக்ஷய திருதியை அப்படின்னா என்ன, இதுக்கான என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, புராண இதிகாசங்களில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, அதாவது ஒவ்வொரு தினத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் உண்டு. சாதாரணமாகவே நம்முடைய மரபில் ஒவ்வொரு தினம் ஒரு நாளுக்கும் ஒரு விசேஷ தன்மை உண்டு. அது இன்ன நட்சத்திரத்தில் இப்படி ஒரு காம்பினேஷன் வரும்போது அதற்கான ஒரு கூடுதல் விசேஷம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் சுபமுகூர்த்த தினம் கூட அப்படி தான் குறிக்கப்படுறது. இன்ன யோகம், இன்ன கரணம், இன்ன நட்சத்திரங்கள் சேரும்போது இதை சேர்த்துக்கலாம், இதை சேர்க்க வேண்டாம்னு சொல்லி நம்ம விடுறோம். அதனால தான் எல்லா நாளையும் நம்ம எடுத்துக்கிறது சுபமுகூர்த்த தினமாக எடுத்துருக்கோம்னா காரணம் என்னென்னா அன்றைக்கி சுப திதியாகவும் சுப நட்சத்திரமாகவும் சுப யோகமாகவும் சுப கரணமாகவும் இதெல்லாம் சேர்ந்துருக்கு. இப்போ திதி அப்படிங்கிறது அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் 15 நாள். அப்போ அதில் 3வது தினமாக விளங்கக்கூடியது திருதியை அப்படின்னு பேர். திருத்தியை 3 திருத்தியை 3. அப்போ இதில் இந்த அக்ஷய திருதியை இந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு நாளாக நம்ம எடுத்து சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு அந்த வார்த்தையே பார்த்தோம்னா இதில் வேறு பல திருதியைகள் உண்டு. வேறு மாதங்களில் வேறு கொண்டாடக்கூடிய மரபுகளில் இப்போ ரம்பா திருதியைன்னு ஒன்று இருக்குது. அதுபோல் வேறு திருதியைகள் வேறு இதுக்கு கொண்டாடுவோம். இந்த திருதியைக்கு அக்ஷய திருதியைன்னு ஏன் பேர் அப்படின்னா, க்ஷயம் அப்படின்னா அழிதல் அப்படின்னு அர்த்தம். அக்ஷயம் அப்படின்னா அழிவில்லாமல் வளர்ந்து கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம். இந்த 60 வருடங்கள் இப்போ பராபவ வருடம் இது. அந்த வருடங்கள்லேயே ஒரு வருஷத்துக்கு அக்ஷயம்ங்கிற பேர் உண்டு. அக்ஷய பாத்திரம், அக்ஷய பாத்திரம்னு நம்ம சொல்கிறோமே. சிவசிந்தாமணிலையும் பார்க்குறோம், மகாபாரதத்திலையும் பார்க்குறோம். அக்ஷய மணிமேகலை ஏன்னா எடுக்க குறையாமல் அள்ள குறையாமல் வந்ததுனால அதுதான் அர்த்தம். அக்ஷயம்னா அழிதல், அக்ஷயம்னா அழியாமல் வளர்ந்து கொண்டே இருத்தல். அதனால அக்ஷய பாத்திரம் மாதிரியே தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய செயல் வளர்ந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். அதுதான் அதோடைய ரூட். அதுதான் இதை இப்போ தர்மசாஸ்திரங்கள்லையும் பண்டைய நூல்கள்லையும் இந்த நாளை இது மாதிரி ஒரு நாளாக ஐடென்டிஃபை பண்ணப்படுது. இன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அக்ஷயமாக வளரும் அப்படின்னு சொன்னதை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ரைட். அதனால் நம்ம அன்றைக்கி போய் தங்கம் வாங்கணும், அன்றைக்கி தங்கம் வாங்கினா நம்ம ஏகப்பட்ட தங்கம் வாங்கிடுவோம். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். அன்றைக்கி பார்த்தா நாள் பூரா நகைக்கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அப்போ அன்றைக்கி போன வருஷமெல்லாம் ஒரு கிராமாவது நம்ம வாங்கிடணும்னு வாங்கினவங்க இந்த வருஷம் எவ்வளோ கிலோ தங்கம் வாங்கிட்டாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லணும். அதனால் இது நம்ம அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம் தான் சொல்கிறேன். நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்றைக்கு இது வாங்கும் தினம் இல்லை, கொடுக்கும் தினம். ஓஹோ, அக்ஷய திருதியை கொடுக்கும் தினம். தானம் கொடுக்கணும். ஸோ அன்றைக்கி நம்ம இதோட லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் அக்ஷயமாக வளரும். அப்போ நம்ம அன்றைக்கி தானம் கொடுத்தோம்னா நம்மளால் இன்னும் நிறைய தானங்கள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம நிறைய சம்பாதிப்போம், நிறைய ஐஸ்வர்யம் ஏற்படும். அப்போ தானே கொடுக்க முடியும். ஆமாம். பொதுவாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம். அதேதான். அதோட அர்த்தம் வேற. தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான். அதுதான் அதோடைய பொருள். நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், வீடு வாங்குறோம், சொத்து வாங்குறோம், அதெல்லாம் கூட வராது. தனக்கு எது மிஞ்சும், தானமும் தர்மமும் தான் மிஞ்சும். அதில் பண்ண புண்ணியம் தான் மிஞ்சும். அதை பண்ணக்கூடிய புண்ணிய பலன் தான் நமக்கு. தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும் தான். அதை நம்ம என்ன சொல்லிட்டோம், தனக்கு மிஞ்சி தான் தானம் தர்மம்னு மாற்றிட்டோம். அப்போ நமக்கு போதும் அப்படின்னு நமக்கு ஓகேன்னு சொல்லும்போது தான் நம்ம அடுத்தவங்க கொடுக்கணுங்கிற அப்படி எண்ணம் இல்லை. நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கொடுத்துட்டே இருக்கணும். தொட்டனை தூரும் மணற்கேணிங்கிற மாதிரி கிணறு எடுக்க ஊறுவது போல நம்ம தானம் கொடுக்க நமக்கு அக்ஷயமாக வளரும். அதுக்கு விசேஷமான ஒரு நாளாக இது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அன்றைக்கி நம்ம நிறைய தானம் பண்ணணும். அப்போ அன்றைக்கி நம்மளால் என்னெல்லாம் அரிசியை வாங்கி கொடுக்கணும், நம்ம முடியாதவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுக்கணும், புதிய வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கணும், யூஸ் பண்ணதை கொடுக்கக்கூடாது, புதிய வஸ்திரங்களை வாங்கி கொடுக்கணும், உணவில்லாதவர்களுக்கு அரிசியை கொடுக்கணும், அன்னதானம் பண்ணணும், இல்லை பூஜை காரியங்களுக்கு கொடுக்கணும். இது மாதிரி என்னெல்லாம் நமக்கு முடியுமோ அது மாதிரியான தானங்கள் எப்படிலாம் நம்ம கொடுக்குறோமோ அதை கொடுக்க அது அக்ஷயமாக வளரும். அடுத்து நமக்கு தானம் இன்னும் பெருசாக பண்ணக்கூடிய, இன்றைக்கி ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுக்குறோமா, அடுத்த வருஷம் 4 மூட்டை அரிசி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படணும். அப்போ அந்த ஒரு எண்ணத்தோடு நம்ம பண்ணினோமானால் நம்ம கேட்காமலே நம்முடைய செல்வம் வளரும். நம்ம செல்வம் வளர்ந்தால் தானே தைரியமாக கொடுக்க முடியும். அதனால் அதை தான் இதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. மகாலட்சுமி உரையக்கூடிய பொருட்கள் தான் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான பொருட்களை நம்ம அன்றைக்கி விசேஷமாக நம்மளும் வாங்கணும், நம்மளும் தானம் பண்ணணும். ஆமாம், அதுதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே தங்கம் வாங்கி வைக்கணுங்கிறது அதில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ஒரு ஆப்ஷன். நம்ம அதை மட்டும் மெயினாக பிடிச்சி வச்சுருக்கோம். உப்பு வாங்கலாம்.
பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள் உப்பு வாங்குறோம் இல்லையா, அது மகாலட்சுமி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற காரணத்தினால வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறதுனாலே ஐஸ்வர்யம் சேரும். அதனால இது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்றோம். இப்போ அக்ஷய திருதியை அப்படிங்கிறது மறுபடியும் சொல்றேன், இது வந்து வாங்கும் தினம்ங்கிறத விட கொடுக்கும் தினம். அதனால அக்ஷயமாக நம்ம வாழ்க்கையை வளரணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னா அன்றைக்கி எவ்வளவு நல்ல காரியம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறோமோ அதெல்லாம் அக்ஷயமாக அது வளரக்கூடிய தினமாக வளரும். நிச்சயமா. இது இந்த நாளுக்கு வேறு ஏதேனும் புராணங்களில் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கு? வேற சொல்லப்பட்டிருக்கு. பரசுராம ஜெயந்தி அன்னைக்கு ஏற்பட்டதாக நம்ம பார்க்கணும். சில புராணங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ கங்கோத்பத்தி சப்தமின்னு இருந்தால் கூட கங்கை அன்றைக்கி பூலோகத்துக்கு இறங்கி வந்த நாளாக, எனக்கு கங்கை உற்பத்தியான நாள் சப்தமியாக இருந்தாலும் பூலோகத்துக்கு இறங்கி வந்த நாளாக அக்ஷய திருதியை நாள் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு மரபையும் நம்ம பார்க்குறோம். மரபு உண்டு. அன்னைக்கு வந்து அக்ஷய திருதியை அன்னைக்கு என்ன பண்ணணும், எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணணும்? பொதுவாகவே அக்ஷய திருதியை அன்னைக்கு லட்சுமி நாராயணர்களை வழிபடுவது அப்படிங்கிறது தான் ஒரு மரபாக சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே தெய்வத்தை வழிபடும் போது தம்பதி சமேதராக வழிபடுவது தான் விசேஷம். பொதுவாக லட்சுமியை தனியாக வழிபடக்கூடாதுன்னு ஒரு சம்பரதாயம் உண்டு சில இடங்களில். தீபாவளி அன்றைக்கி லட்சுமி பூஜை பண்ணினாலும் கூட அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு பாக்கி உள்ள பூஜைகள்லாம் பண்ணிட்டு தான் லட்சுமி பூஜையை பண்ணணும். தன்வந்திரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு தன்வந்திரியுமே அக்ஷய திருதி அன்னைக்கு வந்ததாக சில மரபுகளில் சொல்லப்படுற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. ஆமாம். அன்னைக்கு லட்சுமி நாராயணர்களாக தம்பதியாக வழங்கக்கூடிய அந்த திவ்ய தம்பதின்னு சொல்லக்கூடிய அவர்களை நம்ம வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு சகல விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான சொல்ல. ஆகவே அக்ஷய திருதிங்கிறது தானம் கொடுக்குற நாள், இறைவனை வழிபடக்கூடிய ஒரு நாள். வேறு என்னென்ன நல்ல காரியங்கள் பண்ணலாம்? இதில் நான் சொல்லிட்டேன், இறை வழிபாடு நம்ம பண்ணலாம். அன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பேருக்கு உபகாரம் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணணும். அன்றைக்கி யாரையுமே திட்டுறதோ செய்யக்கூடாத செயல்களோ செய்யாமல் இருக்கணும். நிச்சயம். இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி எல்லா நாளும் சிறப்பான நாளாக தான் இருக்கும். அன்றைக்கி கூடுதலாக ஆமாம். ஸோ பாக்கி நாளெல்லாம் முழுமையாக நம்மளால் கடைபிடிக்க முடியாட்டியும் கூட அக்ஷய திருதி என்னைக்காவது நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்க முடியும் நம்மளால். ஏன்னா எல்லா நாளும் நம்ம யாரையும் திட்டாமல் இருக்க முடியாது. சூழ்நிலை காரணமாகவோ நம்ம மெட்ராஸில் வண்டி ஓட்டினாலும் நம்ம திட்டிடுவோம் யாரையாவது. அது நான் ஹேபிச்சுவலாக வந்துடும். அதனால் அப்படியே அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு கான்ஷியஸ் இருக்குமே, அன்றைக்கி நம்ம யாரையும் தகாத வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. குடும்பமான வரைக்கும் இன்சொல் பேசணும், குடும்பமான வரைக்கும் மனதை இறை வழிபாட்டில் செலுத்தணும். ஒரு கோவிலுக்கு போகணும், அந்த கோவில் வாசல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உபகாரங்களை பண்ணணும். கோவில் வழிபடக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்காகட்டும், இல்லை வாசல் இருக்கக்கூடிய இயலாதவர்களுக்காகட்டும், அவர்களுக்கெல்லாம் துணி வாங்கி கொடுக்கலாம். எத்தனையோ போய் முடியாமல் இருக்காங்க, கேட்க முடியாமல் இருக்கும். ஒரு வேஷ்டியோ ஒரு புடவையோ இல்லை ஒரு ஷாலோ எத்தனையோ தெருவில் படுத்துருக்கவங்க இருக்காங்க, நம்ம தேடி பிடிச்சி கொடுக்கலாமே. அதுக்கு ஒரு நம்ம பண்ணுறது இது நம்ம போய் ஒரு நாளும் பண்ணுறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஒரு நாள் இதை பண்ணுறதுனால உனக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அதனாலேயாவது நம்ம பண்ணுவோமே. நிச்சயமா. நம்ம யாரும் நம்மகிட்ட கேட்டால் தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளே தேடி போய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது. அதனால் நம்ம அட்லீஸ்ட் இது ஒரு காரணமாக வச்சு தேடி போய் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுதான் உண்மையான ஹெல்ப். நம்ம கேட்டவனுக்கு பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் இல்லை, கேட்காமலே நம்ம பண்ணுறது தான் மேன்மை. அப்போ அதுக்கு ஒரு நாளாக இதை நம்ம உணர்ந்துக்கணும். அப்போ ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அப்படிங்கிற அப்படி வச்சுக்கணும். அதான் நான் சொல்கிறேன், நம்ம அன்றைக்கி எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு அபிவிருத்தி ஏற்படும், அக்ஷயமாக அது வளரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்னும் நிறைய பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு உருவாக்கி கொடுப்பார். அதனால் அன்றைக்கி இறை வழிபாட்டிலையும் நல்ல செயல்கள் செய்வதிலையும் தான தர்மங்களையும் அந்த நாளை நம்ம செலவிடணும். ரைட். இப்படி தான் அக்ஷய திருதியை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டைம் இருந்ததுன்னா தங்கமும் வாங்க. ரைட். ஓகே. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஆகவே பொதுவாக அக்ஷய திருதினா தங்கம் வாங்குகிற நாள் அப்படின்னே நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் அல்ல, தங்கம் வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. அதே நேரத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா தானமும் தர்மமும் பண்ணுவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப அழகாக வந்து சொன்னார். மீண்டும் இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.